தனபால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்களா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்களா நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது செலுத்த தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் எழுத தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய மார்க் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா யார் பாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புகிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபா மந்த்லி உங்களுக்கு சேலரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இளங்கலை டிகிரி பார்த்திங்கன்னா படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக 16/5/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சா உங்களுக்கு ஜாப் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஜாப் நேம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோஆர்டினேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்டண்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, இது கான்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கேட்குறாங்க. அந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு 55% எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ வித்து பிஜி டிப்ளமோ பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆஃபீஸ் சாஃப்ட்வேரு அதோட நீங்கள் படிச்சிருக்கணும். இதில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா 55% வித்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சாஃப்ட்வேரில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெட்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணாலும் அதை பார்த்திங்கன்னா ஓரலாக நீங்கள் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். ஏதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித் அதோட 55% மார்க் இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லெட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத தெரிஞ்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமெயிலு கம்யூனிகேஷன் இன்டர்நெட் இது மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டண்டருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோஆர்டினேட்டருக்கு பார்த்திங்கன்னா 17,632. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் மந்த்லி 16,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 30% ஹெச்ஆரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஎஃப் 12% இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மெடிக்கல் அலவன்ஸ் ஏதாவது விபத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டண்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை பார்த்திங்கன்னா டைரக்டர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் காந்தி மண்டபம் ரோடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னை. இதுக்கு நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா அதாவது பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு சென்ட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் 16/5/2025 பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டீச்சிங் ஸ்டாஃப் போஸ்டிங்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டரா அல்லது ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா அட்டண்டா நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதிங்க. அடுத்து உங்களுடைய ஏஜ் என்னங்கிறது எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இது செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலவெண்ட்டாக அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு கொடுத்துங்க. கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அப்படி இல்லை மொபைலுக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்லேயே வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.